நம்ம விஜய் ப்ரோ இன்னைக்கு ஈரோட்டில் பேசும்போது எங்கள் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி முதல்வர் பேசினதை அந்த வெறும் வார்த்தைகளை தப்பாக ஒரு அர்த்தத்தை கற்பித்து கொண்டு முதல்வர் என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி பேசுனது போல சினிமா டயலாக சிலப்பதிகாரம்னு சொல்லி எகன மொகனையாக பேசியிருக்காரு. நிறைய பேசினார். தீய தூய மாசு காசு சூப்பராக எழுதி கொடுத்துருக்காங்க டயலாக் எல்லாம். இதில் எங்கே பல்பு வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ தமிழ்நாட்டின் முதல்வரை கலாச்சி விட்டதாக அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் இவரை கலாச்சிட்டான்றது அவருக்கு தெரியல. எப்படின்னா, தமிழ்நாட்டின் முதல்வர் என்ன பேசுறாரு? அமித்ஷா அவர்களே, எந்த சங்கிப்படை இங்க வந்தாலும் தமிழ்நாட்டை ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களே. அன்பு காட்டினால் அரவணைப்போம், அதிகாரம் காட்டினால் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு தமிழ்நாட்டின் முதல்வர். என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டு மக்களை பத்தி பேசுறாரு, தமிழ்நாட்டை பற்றி பேசுறாரு. எங்க கேரக்டரை புரிஞ்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி பேசுறாரு. பாவம், அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தவன் என்ன பண்ணிட்டான்? எங்க ஏன் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன், ஏதோ முதல்வர் ஏன் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு டயலாக் பேசின மாதிரி மாத்தி விட்டு உங்க கேரக்டர் என்ன எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த வித்தியாசம் கூட தெரியல. இந்த வித்தியாசம் கூட தெரியாம அங்க போய் பாவம் பஸ் மேல ஏறி நின்றுக்கிட்டு வந்தவனுக்கு சீட்டு கொடுக்காம தரையில உட்கார வச்சு நிக்க வச்சு ஒரு அரை மணி நேரம். ஏன் அரை மணி நேரம் அப்படின்னா, எல்லாம் கிண்டல் பண்றாங்களாம். 5 நிமிஷம் தான் பேசுறாரு, 10 நிமிஷம் தான் பேசுறாருன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. அதனால இன்னைக்கு அரை மணி நேரம் பேசிட்டாரு. பாவம், அவங்க எல்லாரையும் வெயில நிக்க வச்சு அரை மணி நேரம் இந்த டயலாகை கேட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இதுல முக்கியமான ஒரு கேள்வி வருது. அமித்ஷா அவர்களை நோக்கி தமிழ்நாட்டின் முதல்வர் சவால் விட்டார் அப்படின்னா இவருக்கு எங்க பத்திக்கிட்டு வருது? அமித்ஷாவை கேள்வி எழுப்பினால் திரு விஜய் அவர்களுக்கு ஏன் கோபம் வருகிறது? இதுதான் சொல்லுவாங்க, தென்னை மரத்தில் தேள் கொட்டுச்சுன்னா பனை மரத்தில் நெறி கட்டுதுன்ட்டு. அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறதா? இப்போ புரியுதா ஏன் இந்த ஏ டீமு பி டீமு கதையெல்லாம் தாவேக்காவை நோக்கி குற்றச்சாட்டுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்றது. அதுலயும் ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். தமிழ்நாட்டின் முதல்வர் உங்க கேரக்டர் புரிஞ்சிக்க முடியலையே அப்படின்றாரு. புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும்? அவருடைய கேரக்டர் எங்கெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுத்தார்களே அப்போது வெளிப்பட்டது. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கினாரே அப்பொழுது வெளிப்பட்டது. இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறாரே அப்பொழுது வெளிப்படுகிறது. திருநங்கையர்களுக்கு சிறப்பான முறையில் உரிய உரிமைகளை கொடுத்தாரே அப்போ வெளிப்படுது. புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி கல்லூரி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தார்களே அப்போ வெளிப்படுது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்றாரு அப்போ வெளிப்படுது. கன்னியாகுமரியில ஒரு மூதாட்டிய பஸ்ல இறக்கி விடுறாங்க. டிவியில் பார்த்த முதல்வர் உடனடியாக அந்த நடத்துனர் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நடத்துனர் அந்த மூதாட்டியிடம் மன்னிப்பு கேட்கிறார். அப்பொழுது வெளிப்படுகிறது. இத மாதிரி 1000 விஷயங்கள்ல தமிழ்நாட்டின் முதல்வருடைய கேரக்டரை உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஆனா உங்களுக்கு தான் காவி கண்ணாடி மாட்டி விட்டாங்களே, சோ உங்களால அதை புரிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் ஒரு புறம். சும்மா ஒரு திருப்பி அதேதான் வழக்கம் போல பஞ்சு டயலாக பேசிட்டு போறாரு. தமிழ்நாட்டில் இப்ப முக்கியமான பிரச்சனையாக திருப்பரங்குன்றம் விவகாரம் இருந்து வருகிறது. அதை பத்தி ஏதாவது பேசினாரா? இந்தி திணிப்பு போயிட்டு இருக்கு, அதை பத்தி பேசினாரா? இல்ல. எஸ்ஐஆர் இஷ்யூ போயிட்டு இருக்கு, அதை பத்தி பேசினாரா? இல்ல. இப்படி பாஜக எதிலெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கருத்து சொல்லவே இல்லை. மதுரையில மெட்ரோ ரயில் கொடுக்கல, கோயம்புத்தூர்ல மெட்ரோ ரயில் கொடுக்கல, அதை பத்தி ஏதாவது பேசினாரா? இல்ல, பேசல. ஏன்னா இதெல்லாம் பேசினா பாஜகவிற்கு கோபம் வந்துடும். ஆனா பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு பாவலா மட்டும் காட்டுவாங்க. இப்படி இன்னும் நீங்க பல கூட்டங்களை பேச வேண்டும்,
பல கூட்டங்களில் பேசி உங்களுடைய நீங்கள் பேசுனீங்கனாலே போதும் டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க. ஸோ தயவு செய்து இது போல் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் வாரத்துக்கு ஒரு 2-3 கூட்டமாவது இப்படி போடுங்க. இப்படி ஒரு 10 கூட்டம் போட்டிங்கன்னா போதும், 11வது கூட்டத்தில் உங்களுடைய தொண்டர்களே தெளிஞ்சு போயிடுவாங்க. நன்றி, வணக்கம்.